ஐ எம் ரமேஷ் ஃப்ரம் ஈரோடு. நம்ம நோக்கியாவில் புதுசாக லான்ச் ஆயிருக்க நோக்கியா ஆஷா 501 பற்றி பார்ப்போம். இதான் நோக்கியா நியூ 501 மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் பிளேயரில் ஒரு சாங் ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கேன். அந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணிவிட்டு மெசேஜஸ்குள்ளே போகிறேன். மெசேஜில் போய்ட்டு ஒரு புது மெசேஜ் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ரிசெப்ஷனில் போய்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு கான்டாக்ட் நான் ஆட் பண்ணுறேன். இன்னொரு கான்டாக்ட்ஸ் எனக்கு அடிஷனல் ஆட் பண்ணணும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த கான்டாக்ட்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு மெசேஜ் டைப் பண்ணிட்டுருக்கேன். மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த டைமில் வந்து உடனே அலாரம் செட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை மட்டும் ஸ்வைப் பண்ணிவிட்டு அலாரம்குள்ளே போகிறேன். அலாரம்குள்ளே போய்ட்டு டேப் பண்ணிவிட்டு டைம் அலாரம் நான் செட் பண்ணுறேன். 12 மணிக்கு நான் அலாரம் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டன் கொடுத்துட்டேன். அலாரம் செட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு ப்ரௌசரில் வந்து நோக்கியா எக்ஸ்பிரஸ் நோன்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போனோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிற நியூஸஸ் எல்லாமே நம்ம இதில் இங்கேருந்தே நம்ம பார்த்துக்க முடியும். என்னென்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்துருக்க நியூஸஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு அந்த நியூஸஸ் எல்லாமே. நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். கீழே ஷேர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி மெசேஜ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸை நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நியூஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நியூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர் மெசேஜ் மூலிமா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நான் அலாரம் வந்து நம்ம டைம் சேஞ்ச் பண்ணணும். நான் டைம் வந்து மாற்றி செட் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணணும். மற்ற ஃபோன் மாதிரி நான் அலாரம்குள்ளே போகாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைசியாக யூஸ் பண்ணால் 50 ஆக்டிவிட்டீஸ் நம்ம இங்கேருந்து வியூ பண்ணிக்க முடியும். அதனால் நான் வந்து இப்போ கடைசியாக யூஸ் பண்ணால் அலாரம்குள்ளே போய்ட்டு டைம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறேன். டைம் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த கடைசியாக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இனிமேல் வரக்கூடிய கம்மிங் அப் டு டேயில் வந்து இனிமேல் வரக்கூடிய என் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னா கூட எனக்கு அதிலே வியூ காட்டிடும். ஆல்ரெடி நான் போட்டு வச்சோம்னா எனக்கு அதில் வியூ காட்டிடும். அங்கேருந்து நான் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க. நோக்கியா 501 இருக்கா ஃபாஸ்ட் லைன் மூலமாக யூஸ் பண்ணுங்கள்.